Hello friends, welcome to Cookery. Diwali வரப்போகுது. இனிமேல் என்ன முறுக்கு அதிரசம் அப்படினு சொல்லி பலகார வகைகளா செஞ்சு அசத்த வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நாட்டு சர்க்கரையை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்றது இந்த பிராண்டோட நாட்டு சர்க்கரை தாங்க. சோ 1 கப் அரிசி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு இல்ல கொழுக்கட்டை மாவு வச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பால 3/4 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுல கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு. பாகு நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை வந்து தண்ணியில வச்சு நம்ம பாகு பதம் செக் பண்ண போறோம். அதிரசம் வந்து உங்களுக்கு பிரியாம நல்லா பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்னா இந்த பாகு பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில பாகை எடுத்து போட்டு பாருங்க. இந்த மாதிரி உருட்டி திரட்டி ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி வரணும். அதை அப்படியே தண்ணியில திரும்ப போட்டிங்கன்னா டக்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு பாகு வந்து நல்லா இருந்தாதான் உங்களுக்கு அதிரசம் வரும். பாகு வந்து இளம் பாகா இருந்ததுன்னா நம்ம அதிரசம் செய்யும் போது அப்படியே பிரிஞ்சு போயிடும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம், கட்டி இல்லாத அளவுக்கு. இப்போ மாவு எல்லாத்தையும் பாகுல சேர்த்தாச்சு. பாகு பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவு வந்து கெட்டியா இருந்ததுன்னா இறுகினதுக்கு அப்புறம் மாவு பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி இதை 2 to 3 நாள் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மூடி போட்டு வைக்கணும், இல்லைன்னா வேர்த்து விட்டு மாவு வந்து வீணாயிடும். இது 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாவை நல்லா எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு இந்த உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அதிரச மாவை இந்த மாதிரி கையால பெருசா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்து அந்த தட்டி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு எத்தனை அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு குத்தி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அதிரசம் கிடைச்சிடும். அந்த அதிரசம் வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துட்டு அதுல நடுவுல ஓட்டையை போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் சிம்மிலேயே தாங்க வச்சிருக்கணும். சிம்மில் வச்சு தான் அதிரசம் செய்யணும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் அதிரசத்தை. இந்த அதிரசம் செய்யறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த பாகு பதம் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட நாட்டு சர்க்கரை அரிசி மாவோட ரேஷியோ வந்து கரெக்டா இருந்ததுன்னா சூப்பரான அதிரசம் வாயில போட்ட உடனே கரையிற மாதிரி நீங்க இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்தலாம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா மாவுலையும் அதிரசம் போட்டு எடுத்தாச்சு. அதிரசத்தை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.